ஹாய் மக்கள்ஸ், குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச மாதிரியான நூடுல்ஸ், அதுவும் முருங்கைக்கீரை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பவுலில் 2 கப் கோதுமை மாவு, தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி வச்சிருக்க முருங்கைக்கீரை வாட்டர் 1/2 கப், சப்பாத்தி மாவு பதத்துக்கு சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. அப்புறம் சப்பாத்தி கட்டையில் ஆயில் தடவிட்டு மாவை விரிச்சிடுங்க. மாவை நல்லா தின்னா விரிக்கணும். விரிச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி கொதிச்ச உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க நூடுல்ஸ் ஆட் பண்ணி 2 மினிட்ஸ்க்கு வேக விடுங்க. நல்லா வெந்துருச்சுன்னா அதுவாகவே மேலே எழுந்து வந்துடும். அந்த டைமில் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருங்க. அப்புறம் வானலில் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன், 3 குட்டியாக கட் பண்ண பூண்டு, அப்புறம் 2 முட்டை ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க. குட்டியாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் ரொம்ப ஃபைனாக சாப் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணி நம்ம வேக வச்சிருக்க நூடுல்ஸையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப ஹெல்த்தியான முருங்கைக்கீரை நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மக்களே. பாய்.